ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே வந்து பேச வேண்டும் என்று கேட்கிறோம் அப்பா. அப்ப பேசப்படுற ஒரு வார்த்தையும் ஆட்களுக்கு ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஒரு பலனாக இருக்க வேண்டும் அப்பா. இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கடந்த சில வாரங்களாக பாஸ்டர் அமீனா வந்து ஆண்டோட பிரசன்னத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நானும் அதை குறித்து தான் கொஞ்சம் பேச போறேன். We must dwell in the presence of God and follow the presence of God. We must dwell in the presence of God and follow the presence of God. அப்படின்ற தலைப்பில் நான் பேச போறேன். நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் காணப்படுகிறவர்களாகவும் அவர் பிரசன்னத்தை பின் செல்பவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் காணப்படுகிறவர்களாகவும் அவர் பிரசன்னத்தை பின் செல்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற தலைப்பில நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போறேன். எப்படி நம்ம வந்து தேவ பிரசன்னத்தை காண முடியும், எவ்வகையில நம்மள வந்து எப்படி நம்ம வந்து ஆண்டவர் பிரசன்னத்துல காண முடியும்? முதலாவதாக we must sanctify ourselves. முதலாவதாக நம்மள பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். அம்மா படிங்கம்மா, ஜோஷுவா 3:5. ஜோஷுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமென். முதலாவதாக நம்ம தேவனோட பிரசன்னத்தில் காணப்படுறதுக்கும் அவரோட பிரசன்னத்தை பின் செல்வதற்கும் முதல்ல நம்மள வந்து என்ன செய்யணும்? நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். ஆண்டு முன்பதாக நம்ம வாழ்க்கையில காணப்படுற ஆண்டுக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு மனம் திரும்பி தேவனோட வழிகளை நடக்கணும். தேவன் முன்பாக ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைய நம்ம வாழணும். தேவன் முன்பதாக நம்ம வந்து அவர் வழிகளை கடைபிடித்து அவருக்கு பிடித்த ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும். ஆமென். அப்படிதான் நம்ம வந்து தேவனோட பிரசன்னத்துல காணப்பட முடியும், தேவனோட பிரசன்னத்தை பின் செல்ல முடியும். ஆமென். ஆமென். இரண்டாவதாக we need to love God and love our neighbor. நம்ம தேவனை நேசிக்கணும், பிறரை நேசிக்க வேண்டும். படிங்கம்மா. மார்க் 12:30-31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஓப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். நம்ம தேவனோட பிரசன்னத்தில் காணப்படுறதுக்கும் அவரோட பிரசன்னத்தை பின் செல்வதற்கும் முதல்ல நம்ம தேவனை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம பிறரையும் நேசிக்க வேண்டும். நம்ம சகோதர சகோதரிகளை நம்ம நேசிக்க வேண்டும். இப்ப நம்ம வந்து தேவனை நேசிக்காம, நம்ம பிறரையும் நேசிக்காம, நம்ம சகோதர சகோதரி நேசிக்காம, நம்ம கசுபத்தோட விருப்பத்தோட இருக்கோம்னா நம்ம தேவனோட பிரசன்னத்தை உணர முடியாது. அவரோட பிரசன்னத்தை நம்ம காணப்பட முடியாது. அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தடங்களாக இருக்கும், நம்மளோட ஆசீர்வாதங்களுக்கு ஒரு தடங்களாக இருக்கும், இல்லையா? ஆகவே தேவனை நேசிப்பதையும் மற்றவர்கள் நேசிப்பது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது. ஆமா, தேவன் நம்ம கூட எல்லா சூழ்நிலையும் இருக்கிறார்தான், நம்ம கூட இருக்கிறார்தான், நம்மளை விட்டு ஒரு தூரம் செல்லல, நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனாலும் நம்மளோட இதயம், if our heart is not right before God, it is difficult for us to follow the presence of God. It is difficult for us to feel the presence of God. அது நம்மளுக்கு ஒரு தடங்களாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில, இல்லையா? ஆகவே நம்ம வந்து நம்ம இதயத்தை தேவன் முன்பதாக ரைட்டா வச்சுக்கணும். அவரையும் நேசிக்கணும், பிறரையும் நேசிக்கணும். அன்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, எல்லாரையும் நேசிக்கிறது. அது மட்டும் இல்லாம யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒற்றுமை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, இல்லையா? சபையில ஒற்றுமை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Psalms 133:3 it says, behold how good and pleasant it is when brethren dwell together in unity. அப்படின்னு படிங்கம்மா. இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஆமென். அது ஆரோனுடைய சிரரின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிக்கிறதும் அவனுடைய அங்கில்களின் மேல் இருக்கிறது போல நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறக்கும் பணிக்கு ஓப்பாய் இருக்கிறது.
அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா என்ன சொல்றது பாத்தீங்களா? ஒற்றுமை வேணும். நம்ம ஒரு இடத்துல ஒற்றுமைனா அந்த தேவ பிரசனை அசைவாட முடியாது. நம்ம தேவனோட அந்த கிரிகைகளை நம்ம பார்க்க முடியாது. தேவனோட அசைவுகளை நம்ம பார்க்க முடியாது. ஒற்றுமை ரொம்ப முக்கியமா இருக்குது. கடைசியா என்ன போட்டுருக்குது பாருங்க. He will for the Lord command the blessing life forever அப்படின்னு. எங்க ஒரு இடத்துல ஒத்துமை இருக்குதோ, ஒருமித்த ஆவி இருக்குதோ, சகோதர அன்பு இருக்குதோ, ஐக்கியம் இருக்குதோ, அங்க வந்து தேவன் அவரோட ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராம். ஆமென். ஆகவே ஒருத்தர் மேல் ஒருத்தர் அன்பு கூறுவதும், ஒற்றுமையா இருக்கிறதும், தேவன் மீது அன்பா இருக்கிறதும் ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்பதான் நம்ம தேவ பிரசனத்தை காண முடியும், தேவ பிரசனத்தை பின் செல்ல முடியும். ஆமென். ஆமென். மூன்றாவதாக we need to have a heart of worship. We need to have a heart of worship towards the Lord. தேவன் முன்பதாக நமக்கு தொழுது கொள்ற ஆவி இருக்க வேண்டும். யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்வீர்கள், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நம்ம வந்து தேவனோட பிரசன்னத்துல காணப்பட வேண்டும்னா நம்ம தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவங்களா இருக்கணும். சும்மா அவுட்புட்ல நம்ம வந்து வெளியில வந்து தேவனை நேசிக்கிற மாதிரி தேவன் தொழுது கொள்ற மாதிரி நம்ம வந்து இருக்க முடியாது. அப்படின்னா நம்ம தேவ பிரசன்னத்துல காண முடியாது. நம்ம எது செய்தாலும் தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில எந்த ஊழியத்தை செய்தாலும் எது செய்தாலும் நம்ம ஒரு ஆராதனையின் இதயத்திலிருந்து செய்ய வேண்டும். ஒரு தொழுதலின் இதயத்திலிருந்து செய்ய வேண்டும். Whatever we do for God it must come from the heart of worship. All the ministry, all the good work, whatever we do, it must come from the heart of worship. ஒரு ஆராதனை இதயத்திலிருந்து நம்ம செய்ய வேண்டும். ஒரு தொழுது கொள்ற ஆவியிலிருந்து நம்ம செய்ய வேண்டும் இல்லையா? அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். நம்ம எது செய்தாலும் அது தேவன் அதில் காணப்படணும், தேவன் அதில் மகிமைப்படணும், தேவனோட நாமம் உயர்த்தப்படணும். நம்ம நாமம் கிடையாது, நம்மளுக்கு வந்து புகழ் சேர்க்க கூடாது, தேவனோட நாமத்துக்கு புகழ் சேர்க்க வேண்டும். He must be glorified in whatever we do. God must be glorified. Our very lifestyle must be a worship unto the Lord. நம்மளோட வாழ்க்கைய வந்து ஒரு தேவனுக்கு ஒரு துதியாக இருக்க வேண்டும், தேவனுக்கு ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும், தேவனோட நாமத்துக்கு மகிமை கொண்டு வர வேண்டும், தேவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும், அப்படி ஒரு இதயம் நமக்கு வேணும். We must have the heart of worship unto the Lord. Our very lifestyle must be a worship unto the Lord. நம்மளுக்கு ஒரு தொழுது கொள்ற இதயம் இருக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கை நடைமுறையே தேவனுக்கு ஒரு ஆராதனையா இருக்கணும், தேவனுக்கு ஒரு தொழுதலாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் காணப்படுவோம், தேவனுடைய பிரசன்னத்தை பின் செல்லுவோம். ஆமென். ஆமென். நான்காவதாக we must pray and read his word. We must pray and read his word. 1 தெசலோனியர் 5:17 சொல்லுது, இடைவிடாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லுது. கொலோசியர் 3:16 சொல்லுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. நம்ம தேவனோட பிரசன்னத்தை காணப்படணும்னா, தேவனோட பிரசன்னத்தை பின் செல்லணும்னா நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நம்ம ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும். ஆமென். நம்ம ஏனோ தானோ என்று இஷ்டப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவழிக்க வேண்டும், அவர் கூட ஜெபிக்க வேண்டும், அவரோட பேச வேண்டும், அவரோட கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். We must have a personal relationship with the Lord. We must have a devotional time with the Lord. ஒரு தனிப்பட்ட முறையில தேவனோட நம்ம நேரம் செலவழிக்க வேண்டும், அவரோட கூட நம்ம தினசரி நடக்க வேண்டும், அவரோட வார்த்தையை படிக்க வேண்டும், அவரோட வார்த்தையை தியானிக்க வேண்டும், அவர் வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும், அவரோட கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க கூடாது, அவருக்கு பயந்த ஒரு நீதியான வாழ்க்கைய நம்ம வாழணும். ஆமென். நம்ம தேவனோட பிரசன்னத்துல நம்ம காணப்படும் போது அவர் வந்து நம்மள அவரோட வாக்குத்தத்தங்களுக்காக வழி நடத்தி he will help us to reach our destiny.
when we dwell in the presence of God, when we follow the presence of God, He will lead us to reach our destiny and our promises that God has given in our life. நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை பின் செல்லும் போது அவர் நம்மளுடைய இலக்கை அடைய நம்ம உதவி செய்வார். அவர் நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்வார். He will bring breakthroughs in our life. நம்ம வாழ்க்கையில திருப்புமுனைகளை கொண்டு வருவார். Amen. அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்குவார். Amen. Amen. அது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில காணப்படுற அந்த dry bones, He will bring life to the dry bones. அந்த உயிர் இல்லாத அந்த எலும்புகளுக்கு ஆண்டவர் உயிர் கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில காணப்படுற அந்த வனாந்தரங்கள்ல தேவன் நீரோடை கொண்டு வருவார். காய்ந்த நிலத்துல, வறண்ட நிலத்துல ஆண்டவர் நீரோடை கொண்டு வருவார். நம்ம வாழ்க்கை முழுவதாக காண்றத செங்கடலை திறப்பார். யோர்தான் நதியை திறந்து விடுவார். எருபோ மதனை இடித்து போடுவார். ஓகே ஓகே. நம்ம வாழ்க்கையில காணப்படுற அந்த இருளான காரியங்கள், கட்டுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்து போடுவார். அற்புதங்களும் அடையாளங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில பிரேக் த்ரூ கொண்டு வருவார். திருப்புமுனைகளை கொண்டு வருவார். அசாதாரணமான காரியங்களை சாத்தியமாக்குவார். எதெல்லாம் முடியாதது போல இருக்க அது சாத்தியமாகும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம அவரோட பிரசன்னத்தை பின் செல்லும் போது, அவர் பிரசன்ன காணும் போது அவர் நம்மளை இலக்கை அடைய செய்வார். He will help us to reach our destiny, the promises that He gave us. அவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்க அந்த promises அவர் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். நம்மளுடைய இலக்கை அவர் அடைய உதவி செய்வார். Amen. Amen. நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாடுல இந்த இஸ்ரேல் தேசத்து மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? தேவன் இஸ்ரேல் தேசத்து மக்களை அவருடைய பிரசன்னத்தினால பல ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் பல நல்ல காரியங்களுக்குள்ளாக வழி நடத்தி அவர்களுடைய இலக்கை அவர் அடைய செய்தார். அதே போல நம்ம தேவனோட பிரசன்னத்துல காணப்படும் போது, தேவனோட பிரசன்னத்தை நம்ம பின்தொடரும் போது, அதே போல நம்ம வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய இலக்கை அடைய வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். Amen. இன்னைக்கு யாருக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருன்னு தெரியாது. ஆனாலும் உங்களோட இலக்கு, உங்களோட வாக்குத்தத்தம், உங்களோட டெஸ்டினி டிலே ஆச்சுன்னா, லேட் ஆச்சுன்னா, இன்னும் உங்களுக்கு அது நடக்கலையா, நீங்க பாக்கலையா, மனம் தளர்ந்து போகாதீங்க. மனம் தளர்ந்து போகாதீங்க. வாக்குறுதியவர் உண்மை உள்ளவர். அவர் மனுஷனால பொய் சொல்றதுக்கு. தொடர்ந்து தேவனை சேவிங்க, தொடர்ந்து தேவனை நேசிங்க, தொடர்ந்து தேவனை வாஞ்சிங்க, அவரை நேசிங்க, வாஞ்சிங்க, அவரோட கூட நடங்க, ஜெபிங்க, அவர் வார்த்தையை படிங்க, அவர் கூட நெருங்கி இருங்க. தக்க நேரத்துல நீங்க அவரோட பிரசன்னத்தை காணும் போது, அவரோட பிரசன்னத்தை பின்பற்றும் போது அவர் உங்களுடைய இலக்கை அடைய செய்வார். He will help you to reach your destiny. He will fulfill the promises He made in your life. He will fulfill the covenants He made with you. நீங்க தொடர்ந்து தேவனை நேசித்து பின்தொடரும் போது, அவரோட பிரசன்னத்தை பின்தொடரும் போது அவர் உங்களோட வாழ்க்கையை அந்த இலக்கை கொண்டு வருவார். அவர் செய்த அந்த ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார். எப்படி அந்த இஸ்ரேல் தேசத்து மக்கள் அந்த கானான் தேசத்தை அடைந்தாங்களோ, பாலும் தேனும் வடிந்து ஓடுற அந்த கானான் தேசத்தை அடைந்தாங்களோ, அதன்படியே உங்களோட பாலும் தேனும் வடி அந்த கானான் தேசத்தை அடைய ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். பிரச்சனை வரலாம், துன்பங்கள் வரலாம், ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க. வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். மனுஷன் அல்ல அவர் பொய் சொல்றதுக்கு. இஸ்ரேல் தேசத்து மக்கள் ஒரேடியா ஒரு நாள்ல 2 நாள்ல போய் சேர்ந்துல கானான் தேசத்தை பல பிரச்சனைகள் எதிர்நோக்கினாங்க, பல துன்பங்கள் எதிர்நோக்கினாங்க. ஆனாலும் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து தேவன் அவர்களை வல்லமையாக அவர்கள் இலக்கை அடைய செய்தார். அதே போல என்னதான் பிரச்சனை வந்தாலும், துன்பம் வந்தாலும் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, தேவனை சந்தேகப்படாதீங்க. அவர் சொன்னார்னா சொன்னது தான் நிச்சயமா நடக்கும். அவரை பிடிச்சு கொள்ளுங்க, கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்க. அவர் உங்களை இலக்குகளாக வழி நடத்துவார். He will help you to reach your destiny. He will help you to reach your blessings. Amen. Amen. In conclusion, Amen. Isaiah 60 verses 1 and 2. அம்மா படிங்கம்மா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியின்
ஜனங்களையும் மூடும். ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். தேவனுடைய பிரசன்னம் நம்ம காணப்படும் போது, தேவனோட பிரசன்னம் நம்ம நடக்கும் போது, பின் செல்லும் போது நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். நம்ம சாதாரண ஜனங்களாக இருக்க மாட்டோம் இல்லையா? நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். தேவனோட மகிமை நம்ம மேல இறங்கும். தேவன் அவரோட ஆசீர்வாதங்களை நம்ம மேல் ஊத்துவார். அவரோட மகிமையை நம்ம மேல ஊத்துவார். அவரோட ஆசீர்வாதங்களால நம்மை மூடுவார். அவரோட கிருபையினால நம்ம மூடுவார். அவரோட தயவினால் நம்மை மூடுவார். நன்மையும் கிருபையும் என்றைக்கே நம்மள பின்தொடரும். ஆமென். ஆகவே தேவனோட பிரசன்னத்துல காணப்படுவோம். தேவனோட பிரசன்னத்தை பின் செல்லுவோம். அவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஆமென். வல்லமையான ஜனங்களாக இருப்போம். ஜெயம் கொண்ட ஜனங்களாக இருப்போம். சோர்ந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டாம். தேவனை கட்டியாக பிடிச்சு அவரோட நெருங்கி நடந்து என்ன வந்தாலும் ஏது வந்தாலும், செங்கடலோ யோர்தானோ எரிகோ மதிலோ, அவரை சந்தேகப்படாம அவரை பின்தொடர்ந்து செல்வோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி தேவனே. எழுதென்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.